வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மாலை நேர வணக்கம். எல்லாருக்கும் மாலை நேர வணக்கம். புதன்கிழமை ஈவினிங். நாளைக்கு கேரட் பொரியல் பண்ணலான்ட்டு நறுக்கிட்டு இருக்கேன். கேரட் பொரியல் பண்ணலாம். ஓ, கேரட்டா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் இங்கே நறுக்கியே கிடக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. முருங்கைக்காய் சாம்பார். ஒரு டப்பியில் தான் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் எங்கள் ஒரு செடியிலேருந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் பறிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் தண்ணி ஊற்றுனேன் செடிக்கெல்லாம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி சாயந்தரம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனேன். அப்போ பார்த்தேன் நல்ல பெரிய பெரிய காயாக ஒரு 4-5 காய் இருந்துச்சு. பறிச்சேன். பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் நாளைக்கு. அப்போதைக்கு எப்போ காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன் மம்மி. காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு தான் தெரியல, அது இலைக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு. நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் எப்பவுமே இலைக்குள்ள தான் மறைஞ்சு கிடக்குமா? ஆமாம், அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இதில் யூடியூப்ல எல்லாரும் கத்திரிக்காய் வச்சிருக்கவங்களாம் அப்படித்தான் இருக்கு. இப்போ வேற கத்திரிக்காய் எல்லாமே இப்போ கத்திரிக்காய் ஒரு ரகம் தானே நம்ம பார்க்குறோம். வேற வேற ரகம்லாம் எல்லாமே வயலட் கலர் தனியே இருக்கு, இதுவும் இல்லை பச்சை கலரும் தனியே உள்ள இருக்கு. ஆமாம், பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்கு, வயலட் கலரும் தனியே இருக்கு. நம்ம வீட்லயும் வயலட் கலரும் தனியே வருது. ஓ, வயலட் நல்ல திக்கு வயலட். ஆமாம். மொத்தம் 3 ரகம் நம்மளுக்கு தெரியும் மம்மி. ஒண்ணு பச்சை கத்திரிக்காய், அப்படி இல்லைன்னா வந்து நாம கோடு போட்ட மாதிரி ஒரு கத்திரிக்காய். அதே அன்னைக்கு நம்ம சந்தையில வாங்கினோம் பாரு. ஆமா ஆமா, அது நல்லா இருக்கு. அதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த வயலட் கலரும் இந்த பச்சையும் நல்லா இருக்கும். ஓ, பச்சை கத்திரிக்காய் இருக்கா மேம் உங்க வீட்டுல? நம்ம வீட்டுல இருக்கு, பச்சை கத்திரிக்காயும் இருக்கு. அது அந்த அக்காட்ட வாங்கிட்டு வந்து தானே செடி வச்சா? ஆமா, அது எல்லாரும் செடியும் தான் வச்சிருக்கும் போல அந்த அக்கா. ஆனா நம்மதான் இப்படி பண்றோம். இந்த இது எல்லாம் இருக்கு, சங்கீதா வினோத்தெல்லாம் ஆரஞ்சு செடியே வாங்கிட்டு வந்து, ஆரஞ்சு அது என்ன நீ பிடிக்க முடியல, அது திராட்சை செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிது. வச்சு ஒரு வாரத்திலே அது வீட்டெல்லாம் காய் வந்துருது. அது எப்படி தெரியல, அந்த அளவுக்கு பெரிய செடியாவே தான் வாங்கிட்டு வர. இப்ப எல்லா செடியிலயுமே மம்மி குட்டியிலேயே காய்க்கிறது, குட்டியிலேயே பழுக்கிறது, இந்த மாதிரி செடியே விற்கிறாங்க. ஆமாமா, அதே இது ஹைபிரிட். இது தென்னை மரத்திலே பாத்தீங்கன்னா 6 மாசத்துல காய் வந்துடும். ஓ, நம்மோடலாம் 3 வருஷம் சொன்னிச்சு, ஆனா என்ன காய் வரல. இல்ல, ஒரு இடத்துல பாத்திருக்கேன் நான் பழைய ஒர்க் பண்ண காலேஜ்ல எல்லாம் கீழே காய்ச்சி தூங்கும் இளநீ அப்படியே குடிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப உயரமா காய்க்குமா கீழே தான் காய்க்குமா? நம்ம உயரம் போக மாட்டேங்குது, தெரியல எப்படி காய்க்குமா. ஆனா ஒரு சில இடத்துல நல்லா கொத்து கொத்தா காய்க்கும், ஆனா கீழே காய்ச்சிருக்கும். நம்ம ஆள் உயராத அளவுக்கு தான் காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, நம்மளே ஈஸியா பறிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் என்ன உயரம் தென்னை மரம். ஆமா, நம்ம இங்கிட்ட வச்சிருக்கதெல்லாம் பாருங்களேன், அது உயரம் போய் காய்ச்சி தூங்குது. நம்மளால பறிக்க முடியாது, ஆள் இன்னொரு ஆளை கூப்பிடணும். 100 ரூபா 200 பறிக்க வேண்டியது. அது கீழே விழுகல, அது அங்கிட்டு உடையும் இங்கிட்டு உடையும், அந்த மாதிரி இருக்கும். இதுன்னா நம்மளுக்கு அளவே, நம்மளோட அளவே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பறிச்சுக்கலாம். தென்னை மரத்துல இருந்து காய் மேல இருந்து விழுகிறதுமே மண்டையில விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். மம்மி, அந்த ட்ரெயின் கடலூர்ல ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுல கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டானா மம்மி? அப்படியா? கேட் கீப்பர் தூங்கினாலதான் அவன் வந்து அவங்க கொடுத்த அலாரன்ஸோ அவங்க கொடுத்த இது இன்ஃபர்மேஷனையும் அவன் ஒழுங்கா வாங்கலையா, இது தூங்கினாலதான் அவன் இந்த ப்ராப்ளமே வந்துச்சுன்னு சொல்லி இல்ல சொல்றாங்க. அப்படின்னு சொல்ற ஒருத்தர் அவன் குடிச்சிட்டு இருந்தாங்கிறாங்க, அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியல என்ன உண்மைன்னு. ஆனா அவங்களுக்கு தோன்றதை சொல்றாங்களோ. ஆமா, ஒருத்தர் அவன் குடிச்சிட்டு போய் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இதே ஜாக்குன்னு டிரைவர் வந்து அவன் மேலே பழிய போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பழிய போடுறான். ஆனா இதுல மெயின் இம்பார்ட்டன்டே டிரைவர் தான். அவன் அவசரப்படுத்தலைன்னா ட்ரெயின் கீப்பர் ஏன் அவனுக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல, அவன் சாத்தினவன் எதுக்கு திறக்கிறேன், சாத்திட்டா திறக்க கூடாது. ஆமா, யாராவது ஒருத்தன் மொழி தெரியல மாட்டிக்கிட்டான்னா அவனையும் நம்மளும் சொல்லிடுவான், நம்மளும் அவனையும் பழி போட்டுருவான் அப்படின்னு தான் நினைக்கிறா. என்ன மம்மி, இப்ப நம்மளே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா சரி அவனை தான் திட்டுறாங்க சார். ஆமா சார், அவர் தான் சார். ஒரு விஷயமா போகுது, பெரிய விஷயமா போகுதுன்னா அடுத்து வந்து எழுதிக்கி போட்டுருவோம். ஆமா, நம்மள தப்புன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு வம்பு? 3 உயிர் இறந்து போச்சு மம்மி. ஆமா, ஸ்கூல் வேன்லாம் பார்த்து அனுப்பணும் போல் இருக்கு. இப்படி கொண்டே தலையெழுத்துதான், இப்ப விதிதான். இதெல்லாம் அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. என்ன இதெல்லாம் எதிர்பாராம நடக்கிறது தானே. ஆமாமா, இதெல்லாம் தலையெழுத்துதான்.
விதியை வெல்ல யாரால முடியும்? அதான் சொல்றது, கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதி போகுமான்னு. இந்த ரிதன்யா வந்து கோட்டையில பிறந்த உள்ளதான், அதோட விதி எப்படி போச்சு? ஆமா, ரிதன்யாவோட காலேஜ் போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க மம்மி, அவங்க ஃப்ரெண்டு ஷேர் பண்ணி டேக் பண்ணிருக்காங்க. இதுலதான் படிச்சு. ஆமா, கோயம்புத்தூர் கிருஷ்ணம்மாள் காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. ஆமா, பிஜி படிச்சுதான் அந்த கோட்டு போட்டிருக்காங்க, எல்லோ கலர் கோட்டு வந்து பிஜிக்குள்ளதான். அப்படி போட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் வீடியோ எடுத்திருக்காரு. அப்ப நினைச்சிருப்பாங்க கம்பீரமா வந்துச்சு, இறங்கி வரையில கம்பீரமா வருது. இந்த கோட்டுல இதெல்லாம் வாங்கிட்டு அப்ப நினைச்சிருக்க மாட்டாதுல்ல மம்மி, நம்ம இப்படி நம்ம வந்து அப்பாவுக்கு இல்லாம அம்மாவுக்கு இல்லாம சூசைட் அட்டன் பண்ணுவோம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல, அடுத்த வாரம் நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நாள்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், அடுத்த வாரம் இந்த நாள்ல நம்ம இருப்போமாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. என்ன அப்படித்தான் போயிட்டு இருக்கு நிலைமை. இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இருக்கல, அப்படிதான் இருக்கு நிலைமை. ரொம்ப. அப்புறம் அம்பிகா அம்மா வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்பா கிட்ட நின்று பொறுமையா பேசுறாங்க. அவங்க அப்பாட்ட என்னாச்சு அது இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது இதுன்னு பொறுமையா பேசுறாங்க அவங்க அப்பாட்ட. போகும்போது அந்த பையன் வந்தேன், அது தம்பி கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க வீட்டுல அவ்வளவு சேர்ஸ் மம்மி, அவ்வளவு பேர் வந்திருக்கா இறந்ததுக்கா. ஆமா, மோப்புல கிடக்கு, அவ்வளவு சரக கிடக்கு, நல்ல பெரிய வாசல், நல்ல வசதி. அத அவர் சொல்றாரு. அப்பா இப்போ ஒரு இது ஷார்ட்ஸ் பார்த்தேன், அவங்க அப்பா சொல்லல, எங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான் சொல்லியிருக்கேன். அந்த பையன் வந்து சரி என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண இல்லை, எங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வேலை இல்லைன்னு தெரியுமா. வேலை இல்லைன்னாலும் அவங்க அப்பா என்ன சொன்னாரா, அவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. சரி ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், எழுதுனேன், இனிமேலுக்கும் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாரா. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், கல்யாணம் கட்டி கொடுக்குறவங்களுக்கு அவர் வந்து ஆமா இல்ல கல்யாணம் கட்டி கொடுக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம கட்டி கொடுப்போம், அவர் எப்படியும் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவாரு, அப்படி இல்லைனாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரி நம்ம கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்களாம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுதா, அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த பையன் ஒழுங்கா பண்ணலையா. இது ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் இந்த பிள்ளையும் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க போய் பரிச்சை எழுதுங்க, நல்லா படிச்சு எழுதுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிதான் போய் பரிச்சை எழுத போனாங்க. சொல்லுவாங்களா இந்த காலத்துல அதான் இதுல போறதுக்கே சரியா போயிடும். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருக்கு, அதனாலதான் கடவுள் பூலோகத்துல விட்டு வைக்க மாட்டேன், கூட்டிக்கிட்டாரு. ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்து. இந்த காலத்துல எது கல்யாணம் பண்ணியாச்சுன்னா, நீ அங்கேயே ஒழுங்கா வந்திருக்கணும், நான் உன்னை திருத்துறதுக்கா பிறந்தேன், என்ன எல்லாம் முடியாது. இதுவே வீடியோவே இப்படி வருது பாரு, நான் என்ன உன்னை திருத்துறக்கா, என்னை பித்திருக்கா எங்க அம்மா, நீ ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா போ அப்படின்ட்டு இல்ல சொல்லி பிள்ளைய சொல்லுது. எந்த காலத்து பிள்ளைய அப்படித்தானே சொல்லுதுங்க. அப்படி யாரையும் திருத்துறதுக்கு எல்லாம் முடியாது, அவங்க எல்லாம் பார்த்து திருத்திக்கலாம். ஆனா இப்ப எப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க அந்த விஷயத்தை இப்படி பண்றாங்க, புது விதமா பண்றாங்கன்னா, நம்ம நாளைக்கு அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்து திருத்திக்க முடியும். ஒழுக்கமான அம்மா அப்பாட்ட வளர்ந்த பையன் இப்படி இருக்கேன்னா அதிசயமா இருக்கு. அவ்வளவு தூரம் கொடூரம். அந்த பிள்ளை எவ்வளவு கதை இருந்து, அப்பா எனக்கு வந்து இதுவாலையும் மனசாலையும் நல்லது இல்லை, உடம்பாலையும் எல்லா இது இல்லை, என்னப்பா பண்றது அப்படி இப்படின்னு அவ்வளவு தூரம் புலம்பி இருக்கு பாவம். அப்பாட்ட மட்டும் இது உள்ளத சொல்லி இருந்து தெரிஞ்சிருந்துச்சு, அப்பயும் கொண்டிருப்பேன். அப்பாவும் சொன்னாரா மம்மி, 3 மாசம் பொறுக்குன்னு, எப்படித்தான் கண்ணு இருக்கும் பிரச்சனை, 3 மாசத்துல உனக்கு ஏதாவது இதுன்னா நாங்க பாத்துக்கலாம் நினைச்சிருப்பாரு, சாதாரணமா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. எல்லா இதுவும் எல்லா பொண்ணுகளும் சொல்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா இவன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்ப வந்து இந்த புள்ள வந்து நான் என்ன சொல்றேன், வீட்டுல இப்ப கட்டி கொடுத்த போன இடத்துல பெரியவங்கன்னா மாமனார் மாமியார் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அத்தை உங்க பையன் இந்த மாதிரி நடந்துக்கிறாப்புல, ரொம்ப இதுவா நடந்துக்கிறாரு, என்னால அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியல அத்தை அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க லேடிஸ் தானே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு. இல்ல சொன்னுச்சான், அம்மாட்ட கூட சொல்லாத விஷயம் மாமியாட்ட சொல்லி எல்லாம் காமிச்சுச்சான், எல்லாம் திறந்து கூட காமிச்சுச்சான் மாமியாட்ட. இந்த மாதிரி பாழப்படுத்துறாரு, என்னால முடியல அப்படின்னு. மாமியார் அனுசரிச்சு போமா. ஏன் மாமியார் சொல்ல வேண்டியது, என்னடா இது அவளும் மனுஷி தானடான்னு சொல்லியிருக்கலாம்ல. அது அப்படின்னு எல்லாமே மிருகங்களோட சேர்ந்தது இருக்கு, கர்மம் முடிச்சது.
அவளும் மனுஷிதாண்டா, அவளும் மனுஷிதாண்டா. அவ என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தாண்டா கட்டி கொடுத்தது, அதுக்கு தான் கட்டி கொடுத்தோம். மிருகம் மாதிரி இது இவனுக்கெல்லாம் குரங்கு பிடிச்சி திங்க கொடுக்கணுங்கிறேன். குரங்கு அவிச்சு வச்சு திங்க சொல்லணும். குரங்கு இந்த மாதிரி உள்ள மிருகங்களை இல்ல மம்மி, இப்ப அவனுக்கு தான் உனக்கு தான் இந்த பொண்ணை கட்டியிருக்கான். அப்புறம் ஏன் அதுல ஏன் இவ்வளவு கொடூரம் பண்ற? அந்த உறவை ஸ்மூத்தா இந்த மாதிரி கேள்விட்ட நிறைய பண்ணிருக்கானா. ஆமா, இந்த பிள்ளையோட போகையில வேற பொண்ணுகளோட எல்லாம் பேசுவான் நம்மள. அதான் இந்த கோயில்ல போயிட்டு வேற எல்லாம் சொன்னுச்சு அந்த அம்மா. போயிட்டு வரையில அது என்னது இருந்திருக்கு இந்த பழக்கம். ஆனா அம்மா அப்பா கண்டிக்கலையா மம்மி? அம்மா அப்பா வந்து எல்லாத்துக்கும் அம்மாட்ட இவ்வளவு தூரம் சொல்லி காமிச்சிச்சான். காமிச்சதுக்கே அவ ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவ ஒரு பாடாவதி முட்டையா இருப்பா, அவருக்கு பாடாவதி முட்டை. பாவம், நம்ம பெத்த பிள்ளையா இருந்தா நமக்கு வலிக்காதா? யோசிச்சு பாரு. நம்ம பெத்தது இல்லாட்டி சரி, அப்படி இல்லைன்னா அந்த புள்ள வந்து அம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையும் சொல்லி தானே. அம்மாட்ட சொன்னா அசிங்கமா இருக்கும்னு நினைச்சு அம்மாட்ட சொல்லல. எல்லாத்தையும் அம்மாட்டையும் சொல்ல முடியாது. மாமியானா நம்ம அந்த வீட்டுக்குள்ளேதான் வாழ போறோம், நம்மளுக்குள்ள இருந்துக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அம்மானா இது கொஞ்சம் இதுவா தானே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு. அந்த பிள்ளை நல்ல மூளை உபயோகிச்சுதான் இப்ப எல்லாமே பண்ணிருக்கு. அந்த பிள்ளை மேல எந்த தப்புமே இல்லை. அது என்ன பொறுமை இல்லாம பண்ணிக்கிச்சேங்கிற ஒரே ஒரு தப்பு தானே தவிர அந்த பொண்ணு பேர்ல எந்த தப்புமே கிடையாது. எல்லாம் யோசிச்சு ரொம்ப நிதானமா கடைசியதான் காய் நகர்த்தி. சாக போகையில கூட ஒரு பொருளும் எங்க இருக்குன்னு டீட்டெயில்டா சொல்லி. ஆமா, அப்ப அந்த உள்ள வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா, அப்பாட்ட சொன்னா கல்யாணம் அப்பா எனக்காக தானேப்பா நீங்க கல்யாணத்துக்காக அப்பா அலையும் போது எனக்காக தான்ப்பா நீங்க அலையிறீங்க. நானும் பையனா பிறந்திருந்தா நீங்க இவ்வளவு அலையச்சல் அலைய வேண்டியது இல்லைப்பா, பாவம்ப்பா நீங்க அப்படின்னுச்சான். அப்பா அலைஞ்சது கூட அதுக்கு பொறுக்கலையா. அப்ப எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. ஒவ்வொரு பிள்ளை என்ன பண்ணாலும் நம்ம போல நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளையெல்லாம் நீ என்ன கஷ்டப்பட்ட, நீ எந்த நேரமும் சுமந்துக்கிட்டே நிக்கணும் அப்படிங்க. அவங்க அப்பா அப்புறம் பேட்டியில சொல்றாரு மம்மி, அவங்க வீட்லயும் வசதி இருக்கு, எங்க வீட்லயும் வசதி இருக்கு, நம்ம ஒரு வாரத்துல 2 வாரத்துல பாத்துக்கலாம், இல்லைன்னா கூட பிசினஸ் வச்சுக்கலாம் அப்படின்லாம் இது பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வீட்லயும் வசதி இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா வசதி இருக்கிற இடத்துல இருந்து நீங்க என்ன வாங்கிட்டு படுத்திருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் மம்மி ஒரு இடத்துல இப்ப ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு, ஏழ்மையான கல்யாணக்கார வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னா சரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடும். அவங்கள்ட்ட மேற்கொண்டு ஒருத்தவங்களை துன்புறுத்த மாட்டோங்க. இப்ப நம்ம வசதியா இருந்தோம்னா அவங்க எல்லாம் வந்து வரதட்சணை கொடுன்னு ஏன் துன்புறுத்தணும்னு தோணுது? அவங்களுக்கு வசதியா இல்லவங்க தானே. அப்படிதான் வசதியா இருந்திருப்பா அவருக்கு. அடுத்தவங்கள்ட்ட வாங்கி அப்படி வாங்கி இருந்தனாலதான் அந்த பழக்கமே வருது. அவங்களுடைய சொந்த காசு உழைச்ச காசு இல்ல, அவர்தான் வேலைக்கே போகலையே, அப்புறம் எங்கிட்ட உழைக்கிறது இல்ல. அவங்க அப்பா உழைச்சிருப்பாருல, அந்த பையனோட தாத்தா உழைச்சதுதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அவர் 2 தலைமுறைக்கு சேர்த்து வச்சனால இந்த பையன் வரைக்கும் பரவாயில்ல, கட்சியில் எங்கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா இந்த பயலுக்கு மாட்டிக்குங்கிறனாலதான் இப்ப இந்த பொண்ணுட்டு இந்த புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வர ஜெனரேஷன் ஆயிடுச்சு. இவன் பொண்டாட்டி ஒண்ணும் கொண்டாந்துருக்க மாட்டா, அவருக்கு ஈஸ்வரமூர்த்தி பொண்டாட்டி ஒண்ணும் கொண்டாந்துருக்க மாட்டா. ஆமா ஆமா, அவ கொஞ்சம் இதுவாதான் வந்திருப்பா அவருக்கு. அதனால இந்த பொண்ணு கொஞ்சம் வசதியான பொண்ணுதான். அதுட்டு இப்பவே கேட்டு வாங்கினாதே. நாளைக்கு அவங்க அப்பனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா, அவர் ஏற்கனவே ஸ்டெட் வச்சிருக்காங்க ஆற்றுல. அதுவும் சொன்னாலாம்ல, உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஸ்டெட் வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு எப்படிப்பா கேட்டுட்டு நிக்கும். அதனால நீங்க இப்பவே உங்க அப்பாட்ட வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாரா மாமனார் ஒரு காலையில ஒரு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நிக்க வச்சு பேசினாரா மாமனார். நீ அதனால உங்க அப்பாட்ட வாங்குறதெல்லாம் இப்ப கேட்டு வாங்கிட்டு வந்துரு. அப்புறமெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவருக்கு ஸ்டெட் வச்சிருக்க, அவர் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரோ நம்ம தெரியல அப்படின்னு. இவன் மட்டும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன். அதனாலதான் அது சொன்னிச்சு அந்த பிள்ளை, அப்பா அவங்க ஏன் உயிரை கூட விட்டுருவாப்பா, அவங்க அந்த காசை விட மாட்டாங்க, நீங்க அந்த நகையெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு. இல்லைன்னா பாருங்க, அவர் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு பாருங்க, அப்பா உங்க அப்பாவுக்கு இப்படி இப்படியும் ப்ராப்ளம் இருக்கு, நீ வாங்கிருங்க, இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருன்னா காசுல எவ்வளவு ஒரு அக்கறை இருந்திருக்கிறாங்க. சரி, ஒரு மருமக பொண்ணு வந்த பொண்ணுட்டு அதுவும் மனசு இருக்குல்ல, அதுவும் அவங்க அப்பாட்ட அவ்வளவு பாசமா தானே இருக்கு. அதுட்டு போய் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட போய் இப்ப நம்மள்ட்டே உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பொண்ணு வருது, நான் சொல்றேன் எப்பா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீ அவங்கள்ட்ட வாங்குறதெல்லாம் இப்ப வாங்கிட்டு வந்தேன், அந்த பிள்ளைக்கு மூஞ்சில் அடிச்சு மாதிரி இருக்காது. என்ன பணம்ங்கிறாங்க அப்படின்னு தானே தோணும். நல்ல ஜென்மங்க கர்மம்.
அவருக்கு நல்லது கெட்டது தெரியாத மம்மி, வயசானவர் தானே அவங்க அந்த பையனோட அப்பா. ஈஸ்வரமூர்த்தி நல்லா இருக்காரு, அவர் கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு. ஆமா, பேபி முழுக்க மாதிரி முழுக்குன்னு இருக்காரு. அம்மாவும் அமுல் பேபி மாதிரி இருக்கா, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா. ஆமா, நல்லா திங்குதுக்குன்னு இருக்கா. அந்த பையலுமே சின்ன வயசுங்கிறனால கொஞ்சம் ஒல்லியா இருக்கேன். ஆமா, இல்லைன்னா அவனை அப்பா மாதிரி திங்குதுங்குன்னு வந்துடுவேன். அவன் விபூதி பட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இதுல குங்குமம் விபூதி பட்டை வேற. ஆமா, பண்ற வேலை வேற, இதுல வேற யோகிதை வேற யோகிதை. பாவம், இந்த பச்சிலும் பிள்ளைய போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. அது எவ்வளவு கனவுகளோட போயிருக்கும். ஆனா கவர்மெண்ட்லயும் இவ்வளவு தூரம் தண்டிக்காம பண்றீங்க. ஆனா திருப்பூர் ஜனங்க பூரா இன்னைக்கும் பார்த்தேன்னா, திருப்பூர் ஜனங்க லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்து இதுக்கு நீங்க பண்ணல, இப்ப நீங்க கவர்மெண்ட் இது அவங்களை தூக்கு தண்டனை கொடுக்கல, நாங்க திருப்பியும் இந்த இது மாதிரி பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லுதுங்க. ஏன் இப்ப இவங்க அந்த பொண்ணு வீட்டுல இவ்வளவு தூரம் டெத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கா, இவ்வளவு வசதியா இருக்காங்க. ஆனா வந்து அந்த பொண்ணு வேற விதமாவே யோசிக்கலையே. வேற நம்ம வேலைக்கு போவோம், வேற அடுத்தது எல்லா திறமையுமே இருந்துச்சு மம்மி. இப்ப அடுத்தது அது வந்து குடும்ப லைஃபுக்குள்ள மட்டும்தான் யோசிச்சிருக்கு. அதுக்கு அவங்க பாரம்பரியமா இவங்களுமே இவருமே கவுண்டர் தானே. அவங்க சொன்னாரு ஒரு இதுல, அம்பிகாட்ட சொன்னாரு கவுண்டர் தானா. இவருமே ஒரு பாரம்பரியமா நல்ல நல்ல குடும்பம். இவங்க அப்பா நல்லா உழைச்சு சம்பாதிச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு அப்பா உழைச்சு சம்பாதிச்சிருக்காரு. அந்த பையன் ஆஸ்திரேலியால படிக்கதான் போயிருக்கேன், தம்பி படிக்கதான் போயிருக்கேன். அவன் இப்ப நான் படிக்க மாட்டேன், படிக்க போகலைங்கிறானா. அம்மா சொல்லுது, அவ அங்கே போய் எவ்வளவு கஷ்டப்படுறாளோ அவளுக்கு துணையா நான் போகணும்னு சாப்பிடாம கிடக்குதான் அந்த அம்மா. சாப்பிடாம கிடக்குதான், ஏதாவது வாயில போட்டாலும் வாந்தியா எடுக்குதான். எவ்வளவு அருமை அருமையா பார்த்து வளர்த்துருப்பா. ஆமா, ரொம்ப கொடுமை. அப்படி அநியாயம். ஆனா நிறைய தெரிஞ்சு ஒரு இதன்யா தெரியாம எத்தனையோ இது நடக்குது. என்ன இல்ல அந்த பிள்ளை பண்ற விஷயங்களை ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா, நல்ல அழகுல இருக்கு. நல்ல, அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் கூட குறைச்சு இல்ல. ஆமா, உடம்புல லிமிட்டா இருக்கு. வீடியோல பேசியிருக்கிறதுமே அப்பாட்ட கரெக்டா பேசியிருக்கு, அக்யூரேட்டா. என்னால முடியலப்பா, அப்பா கேட்டுருவாராம், ஏமா இந்த முடிவெடுத்தேன்னு கேட்டுருவாராம். அப்பா என்னால முடியலப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு எப்படி பேசியிருக்கு. அந்த அளவுக்கு அளந்து கரெக்டா பேசியிருக்கு. நல்ல கெட்டிக்கார பிள்ளை, நல்ல விவரமான பிள்ளை. இந்த பரதேசி நாய்க்கு கொடுத்து வைக்கல. பரதேசி நாய் அழகா வச்சு அவன் ஒண்ணுமே கொடுக்காததுகளையே வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. அதாவது ஒருத்தனுக்கு பொண்டாட்டி அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது, அங்கிட்டு இழுக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குடும்பம் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம தனியாளா போயிட்டோம்னா நமக்கு மரியாதை இல்லையேங்கிற ஒரே காரணத்துக்காக குடும்பத்தை அனுசரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவு அவமானம் வந்தாலும், இப்ப அம்மா வீட்டுல அவமானப்படுத்தினாலும், அப்பாட்ட அவமானப்பட்டாலும், அவ்வளவு வேலைக்கு இருக்கிற இடத்துல அவமானப்பட்டாலும், குடும்பம் வேணும்னு அவ்வளவு தூரம் இருக்காங்க, போறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல இந்த பரதேசி என்னடான்னா இவ்வளவு பணக்கார வீட்டுல இருந்து பணக்கார வீட்டுலன்னா ஒருத்தருக்கு வீட்டுல சைலண்டா இருப்பாங்க. என்ன மம்மி, அவங்க வீட்டுல கூட பேசிக்க மாட்டாங்க, அம்மா பையன் கூட பேசிக்க மாட்டாங்க, புருஷன் பொண்டாட்டி கூட பேசிக்க மாட்டாங்க. அப்படித்தான் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த நானவனில இல்லலாம், அந்த அவ புருஷன் வந்து பணம்னே ஓடிடுவேன். அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப பணக்கார வீடுனா பணம் ஓடிடுவாங்க. போறேன், மத்தபடி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இப்படி அடிமைத்தனம் பண்ணுவாங்க. பணக்கார வீட்லயுமே. ஆமா, நீயே பண்ற வீட்டு வேலை பார்த்தா அந்த பிள்ளைய சமைக்க விட மாட்டாளா மாமியா. நீ சமைக்காத, நீ வேலை கழுவு, நீ கூட்டி இந்த வேலையில பாரு அப்படிம்பாங்க. அப்புறம் ஆள் வச்சிருந்துருப்பாளே. ஆமா, பாவம் அவங்க வந்து தட்டுல சோறு போட்டு நின்னுகிட்டே சாப்பிட்டு போமா. பாவம் பசிக்குனாங்க. பசி அந்த அம்மா நினைச்சுட்டா அங்கே உப்பு சப்பு இல்லாம சாப்பாடா இருக்கும், அதனால அந்த பிள்ளை இங்க வந்து நின்று சாப்பிட்டு போகுது அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சோம்னு சொல்லுது. அது இப்போ ஒரு சில இடத்துல பசங்க நல்ல ஒய்ஃப்னா ஒய்ஃப் மாதிரி இருந்தா என்ன சொல்லுவா, நல்லா நீ பார்த்து கட்டி கொடுத்த அப்படின்பா. நம்மளதே பிராணம் வாங்குவா. நான் பொம்பளையா இருந்து செஞ்ச விளையாவ பிராணம். இந்த பிள்ளை அது நமக்கு பெத்தவங்க நல்லதே செய்வாங்க, ஆனா நம்மளோட இது என்னவோ தப்பா போச்சுங்கிற மாதிரி தானே அது ஃபீல் பண்ணி. ஆமா, நம்மளுக்கு அமைஞ்சது தப்பா இருக்கு. ஆமா, இல்ல மேமே, அது வந்து நல்ல ஆத்மாக்கள் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். இப்ப நான் ஹெச்ஓடிட்ட ஒரு நிமிஷம் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு நல்ல ஆத்மாங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட நடந்துக்குவேன். அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னா, அவர் வேலை அவர் வேலையா இருந்தாருன்னு வச்சுங்க,
சரி சார் நீங்கள் பாருங்க நான் அப்புறம் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அவர்கிட்ட நின்று எதுவும் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன். அவர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறனால அவர் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்ம போய்க்குவோம். நம்மளுக்கு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இப்போ இன்னைக்கு அனுப்புகிற டாக்குமெண்ட்டாக இருந்தால் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே பண்ணிடுவேன் உரிமையை. சார் இன்னைக்கு அனுப்பி ஆகணும் சார், நாளைக்கு போனதுன்னா அது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குவார். எந்த ஒரு தாய் தப்பனும் பிள்ளைகளை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது மட்டும் உண்மையா சொல்றேன், ஒரு தாய் தகப்பையும் கண்டிப்பா பெத்த பிள்ளையை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. ஏன்னா அவங்க குடலுக்குள்ள இருந்து புடுங்கி போடுறாங்க. புரியுதா? குடலுக்குள்ள இருந்து புடுங்கி போடல அந்த வலி இருக்கே அவ்வளவு கஷ்டம். எப்பவுமே வலி இப்ப ஈஸியா இருக்கிறதுக்கு ஈஸியா போயிடும். வலியோட வேதனை, அந்த வலியும் வேதனையுமா இருக்கும் போதே அந்த பாசங்கிறது புரியும். சரி மம்மி, இப்போ அந்த பையன் இறந்து போயிருந்தானா அவங்க வீட்டில் அழ மாட்டாளா மம்மி? அவன் இறந்து போயிருக்கணும். அவன் கண்டிப்பா இறந்துதான் போவேன் பாரு. இல்லை மம்மி, நான் கேட்குறேன், அவங்க 2 பேரும் கல் மாதிரி இருக்காளே. கல் மாதிரி இருக்கானே. இப்போ எப்படி சொல்றேன்னா எந்த விஷயமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்போ வந்து நம்ம எந்த விஷயமே நடக்குது இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு தைரியமா தான் இருக்கு. அவங்க சொந்தக்காரங்க வேற சூழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா. இல்லம்மா, என்ன வேணாலும் இருக்கட்டும்மா. ஒரு இண்டிவிஜுவலா ஆகா நம்ம வீட்டுல நம்ம இப்படி பண்ணனால்தான் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சுன்னு ஒரு சின்ன குற்றவுணர்வு கூட வராதா? அதுக்குதான் சொல்றேன்ல, சொந்தக்காரங்க எல்லாம் பக்க பலமா நிக்கிறாங்க. பரதேசியா வீடு அவங்க எல்லாம் ஜெயில இருக்கா. வீட்டுல வந்து 10 பேர் கார் நிக்குது, 10 பேர் வந்து நிக்கிறாங்கன்னா பாத்துக்க. அப்ப எவ்வளவு இதுவா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாரு. என்ன அவங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரங்க. ஒண்ணு பேட்டி எடுக்கிறது கேக்குது. அவர் அப்படியே இறங்கி காரை விட்டு இறங்கி உள்ள போறாரு, கேக்குது. அதுக்கு சரியா கூட அவர் பதில் சொல்லாம திரும்பி பார்க்காம போறாரு. உடனே அந்த புள்ள கேட்டுருச்சு, என்ன நீங்க என்ன வேணும் அப்படின்னு. நான் வந்து அந்த பொண்ணுக்கு சின்ன மாமனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு சொல்றேன், இந்த பையன் வந்து நல்ல பையன் தான், கெட்ட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். அப்பதான் இந்த பிள்ளை சொல்லிச்சு, பாருங்க நம்மளை மதிச்சு நான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன், என்னைய மதிச்சு கூடாதுங்காம அவர் வாட்டுக்கு உள்ள போறாரு. அவருக்கு நான் கேள்வி கேட்டதே பிடிக்கல, அது பிடிக்காத மாதிரியே உள்ள போறாரு அப்படிங்குது. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இது கூட மதிக்கல பாரு, பேட்டியை கூட மதிக்கல. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமா, அப்ப அவ்வளவு மோசமா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துதான் அப்படி இருக்காங்க. இவங்க ஒரு ஆளுக்கு அவ்வளவு தைரியம் வராது. இவங்க மத்த சொந்தக்காரங்களோட தைரியம் எல்லாம் சேர்ந்துதான். இதே நம்மள இல்லாம இருந்தா மாட்டிக்கிட்டா விட்டுருவாங்க. இப்ப இவங்கள மாட்டிக்கிட்டாலும் விடாம இன்னும் ஒத்துமையா இருக்காங்க. மாட்டிக்கிட்டாலும் நம்ம போய் இருக்கணும்டா, நம்ம வீட்டுல போய் இருக்கணும்டா அப்படின்றாங்க. நம்ம வீட்டுல நம்ம கேஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டோம், நம்மளும் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஐயா அவன் வீட்டுக்கா, அவனே இப்பதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், போலீஸ் கேஸ்னு வரும்பா, நம்ம அங்கிட்ட எல்லாம் போகாத, எங்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல இன்னும் ஒரு 10 கார் வருது போகுதான், பெரிய இதுவா தான் இருக்கான். யாரு இருக்கா வீட்டுலன்னு தெரியல. என்னவோ ரிதனியாவோட லைஃபும் முடிந்து விட்டது. நினைக்க ரொம்ப கவலையா தான் இருக்கு. அந்த பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைய எத்தனை நாள் ஆனாலும் நினைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. ஆமா, மறக்கவே முடியல. அந்த பிள்ளை அழகாவும் இருக்கு, செய்யறதுதான் அழகு. ஆமா, செஞ்சுட்டு போனதும் அழகு. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டு, அப்பாவுக்கு வாய்ஸ் கொடுத்தது எல்லாமே நல்ல. அப்பா நல்லப்பா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றிருக்க முடியுது அவரால். வீடு பணக்காரத, வீடெல்லாம் பெருசாதான் இருக்கு. ஆமா, வீடெல்லாம் பெருசாதான் இருக்கு. ஆனா அவங்க அப்பாவே சொல்றாரு அங்கேயும் வசதி இருக்கு, நம்ம வீட்லயும் வசதி இருக்கு, பாத்துக்கலாமா 3 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. அவங்க கொடுத்து செஞ்சதா ஒரு நடுத்தர பையனுக்கு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பையன் தாங்கிருப்பேன். ஆனா இவங்க கௌரவத்துக்காக அவங்கள்ட்ட செஞ்சது. கௌரவம்னு பார்த்துதான் இப்ப போனதே மெயினா. இல்ல எனக்கு என்ன தோணுது, இந்த ரிசப்ஷன்ல கண்ணு விட்டுருச்சு. அப்படியா? 1500 பேர் வந்து அந்த புள்ள அழகா ஜாதகம் எல்லாம் பார்த்தோம்னே சொல்றாரு அவர். இப்ப நான் பார்த்தேன், ஜாதகம் எல்லாம் பார்த்தோம், பண்ணோம், செஞ்சோம், பொருத்தம் இருக்குன்னு சொன்னாராம் ஜாதகக்காரிங்க. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்லாம் சொல்லலையாமா? சொல்லலையா, ஜாதகம் பார்த்துதான் செஞ்சா. அப்புறம் என்னத்த ஜாதகத்துல சொல்றீங்க? கடைசி வரைக்கும் நல்லா இருப்பான்னு சொல்லலாம்ல, ஆயுஷ் எப்படி இருக்குன்னு. ஆமா, இப்ப ஜாதகக்காரனை கேட்கணும். அந்த ஜாதகக்காரனே என்ன அப்படி சொன்னா கடைசி இப்படி ஆயிப்போச்சு அப்படி. ஆனா நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனா கேட்கணும்னு தோணாது இல்ல. ஜாதகம் எல்லாம் பார்த்துதான் செஞ்சாலும் நான் கூட ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஜாதகம் எல்லாம் பார்த்து செஞ்சா பாவம். என்னவோ அதோட கதை முடிஞ்சிச்சு.
எவ்வளோ ஆசை கனவுகளோட தேங்காய் ரொம்ப இலசா இருக்கு. இலசுக்காயா இருக்கு. எவ்வளோ கனவுகளோட இருந்திருக்கேன் மம்மி. வாழ்வோம், புள்ள வைப்போம். அந்த பையன் தான் என்னை மாமாவாக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளையுமே நான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கு. ஆமா ஆமா, எப்படி புள்ள பெத்துக்கணும் தரேன்டா எல்லாம் பண்றேன்டான்னு சொல்லியிருக்கு. அவன் அதுக்கு மேல இருக்கீங்க. ஆனா ரொம்ப இமேஜினேஷன் பண்ணாலும் அது ஒண்ணுமே நடக்காம போயிடும். என்ன மம்மி இது கல்யாணம் ஆனா ஒரு புள்ள பெப்பேன்னு நினைச்சிச்சு, இதுல ஒண்ணு இமேஜினேஷன் என்ன? அது நாசாக்கு போவேன் என்ன சொன்னிச்சு? இல்ல நான் ரொம்ப இமேஜினேஷன் தான் பண்ணேன். கல்யாணம்னு பேசி எனக்கெல்லாம் பேசி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் கல்யாணம். நான் ரொம்ப இமேஜினேஷன் பண்ணேன். நமக்கு வர புருஷன் நம்மள அப்படி தாங்குவேன் இப்படி தாங்குவேன். ரொம்ப கற்பனை ஓவர் இமேஜினேஷன் சில நேரத்துல சொதப்பிடும் அப்படின்னு நினைச்சேன். நம்மள இந்த சினிமா பாட்டெல்லாம் பார்க்கல, அந்த பாட்டுல வர மாதிரியே நம்ம வாழ்வோம் அப்படின்லாம் நினைச்சேன். அப்போ சின்ன வயசு தானே நமக்கு, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணி நான் பாரு அவ்வளவும் தலை கீழே போச்சு. அது மாதிரிதான் இந்த பிள்ளைக்கு மம்மி. இந்த பிள்ளைக்கு நான் வாழ்ந்ததெல்லாம் நான் சூசைட் பண்ணிக்கணும்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் அதுல எல்லாம் நான் ஏதோ தைரியமா நின்னுட்டேன். நீங்க பிள்ளைகளுக்கான நீங்க ஆமா பிள்ளைய பிறக்கலையா? அப்ப கல்யாணம் ஆன புதுசுலயே எனக்கு இவங்க அப்பா அவங்க அப்பா இப்படின்னு தெரியும். அப்பயே நான் நின்னுட்டேன் தானே, தைரியமா நின்னுட்டேன். எனக்கு எங்க அம்மாவோட சப்போர்ட் இல்லை, எனக்குமே அம்மாவோட சப்போர்ட் இல்லை. நான் ஏதோ கடவுள் புண்ணியம் தான் நான் இதுவா நின்னது. ஆனா எனக்கு அப்பதான் நான் நினைச்சேன் நம்ம ரொம்ப இமேஜினேஷன் பண்ணோம். அதே எல்லாமே நமக்கு தலைகுப்புற நான் இப்படி நினைச்சு இமேஜினேஷன் பண்ணேன்னா எல்லாமே தலைகுப்புற கவுந்த மாதிரி இருந்துச்சு. எனக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, நீ சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட எனக்காக இதுங்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. நான் அவங்களை சின்ன பிள்ளை மாதிரி வச்சு நடத்தினேன். புரியுதா? நான் குழந்தைகளை எப்படி நடத்துவோமோ எனக்கு 2 பிள்ளை இல்லை 3 பிள்ளைங்கிற மாதிரி நடத்தினேன். நல்லா வாழ்ந்ததெல்லாம் இந்த பிள்ளை இந்த காலத்து பிள்ளைய அதெல்லாம் வாழாது. என்ன ஆனா பண்ணிக்கிறது ஏதாவது 1-2 தானே பண்ணிக்கிறது, மீதி எல்லாம் அனுசரிச்சு தானே போகுது. இந்த 2வது வாழ்க்கைக்குனாலும் சரின்னு தானே போகுது. இப்ப நம்மள்ட்ட வந்து அனுசரிச்சு போற மாதிரிதான் தெரியுது. ஆனா இயற்கையில வந்து எந்த பிள்ளையும் எனக்கு அனுசரிக்காத மாதிரிதான் தெரியுது உண்மையில பார்த்தா. இல்லையா மம்மி, நம்ம முக்கால்வாசி பாக்குறதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது அனுசரிச்சு. பணம் இருக்கணும் எல்லாத்துக்கும். பணம் இருந்தா அனுசரிக்குதுங்க, இல்லைன்னா இல்லை. என்ன பணம் இருந்தா அனுசரிக்குது. எனக்கு பணமும் இல்ல. ஆனா எப்படியோ ஓட்டி வந்துட்டேன். அந்த மாதிரியே இதனையாவும் பண்ணியிருக்கலாம். மாசம் இது அரிசி எல்லாம் இப்ப மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டோம். அப்ப 1 கிலோ 2 கிலோ வாங்குறத மறுநாள் நாளைக்கு அரிசி இருக்காது. இன்னைக்கு முடிஞ்சிச்ச வேலை, நாளைக்கு என்னடா பண்றது, நாளைக்கே அரிசி இருக்காது எங்களுக்கு. அதுக்கு வந்து அப்பெல்லாம் நீங்க அப்படித்தானே. ஆனா அப்பவும் வசதியா இருந்தாங்க சோறு பெரியமாவோட எல்லாம் வசதியா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஜெயரெல்லாம் வேலை இல்லாம தானே இருந்தேன். சேகருக்கு கல்யாணம் ஆகல, அவன் மட்டும் தானே இருந்தேன். இல்ல கல்யாணம் ஆகியுமே நீங்க புதுக்கோட்டையில அவன் வேலை இல்லாம தானே இருந்திருக்கேன். அவனுக்கு மாமியாவோட மொத்தமா அது வேற மம்மி, அது வேற. ஆம்பளையா அவன் வேலை இல்லாம தானே இருந்தேன், இவங்களுக்கு வேலை இருக்கு அவன் வேலை இல்லாம இருந்தேன். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேலையும் என்ன ஒண்ணு வேணா சம்பளத்தையும் எவனுக்காவது இதுக்கு அவரை சம்பளத்துல கையெழுத்து போட்டு இவங்க சாமானே வாங்கியிருக்க மாட்டாங்க, அடுத்தவன் சாமான் வாங்கி அவனுக்கு புடிச்சுக்கிட்டுருவாங்க. நில்லுதான் வரும் கவரு. என்ன சரி சம்பளம் வரும், நம்ம கொடுப்போம், நம்ம நடத்துவோம், சாமான வாங்கி நடத்துவோம்னா பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கு ஒரு நில்லுதான் வரும். அப்ப யோசிச்சு பாரு எப்படி பொறுமையா நடத்த முடியும். அதான் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இது புரியாம இருந்திருக்கு. ஆனா மற்றவங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் கரெக்டா ஷார்ப்பா எல்லா ஆம்பளையும் சம்பாதிக்கவும் இல்லை. அப்பவும் ஐத்தானுக்கும் ஐத்தான் வந்து என்ன ஒன்னாக சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வயிற்று சொத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டனாலதான் அவங்க சம்பாதிச்சாங்க. சரிங்களா? எல்லா ஆம்பளையுமே வேலைக்குங்கிறது சொன்னைக்குதான் போயிருக்காங்க. அழகப்பனும் அவங்க வரலைன்னா இவனே போட்டு ஏன் விலைக்கிருக்கேன், அந்த வேலை அந்த காசு சம்பாதிக்கணுன்றதுக்குதான். அந்த காசு சம்பாதிக்கணுங்கிற அக்கறை இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. நம்மளே எழுந்திருச்சு வேலைக்கு போகணும். சரி அதுதான் இல்லையா முக்கியமா நம்ம வயிற்றுல அப்பதான் அறிவோம்னு மாசமா இருக்கேன். மாசமா இருக்கல என்னைய விட்டுட்டு போறாங்க. என்னைய விட்டுட்டு இங்க அவங்க அம்மா ஆத்தா அப்பச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பச்சி வச்சோன்னா நான் ஈரோடுல இருக்கேன். ஆயாவெல்லாம் இருக்காங்க. ஆனா ஆயாவில நாங்க தனியா வீடு எடுத்து இருக்கோம். ஆயா அலைமாமா வீட்டோட இருக்காங்க.
என்ன அப்ப பொறுப்பு நான் இவங்க பொறுப்பு தானே நானு அப்படின்னு இருக்கேலே போய் போனது உடனே வந்துடுறேன்ட்டு போயிட்டு 1 மாசம் 2 மாசம் ஆகி வரல. அப்ப இப்ப மாதிரி போன் எல்லாம் கிடையாது. தபால் போட்டா இந்த என்ன எது வரலையே அப்படின்னா பயமா இருக்குமா இருக்காத மாசமா இருக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு. கடிச்சு வரையிலையும் கையிலையும் 2 காசு கொடுத்துட்டு போல நான் எப்படி நடத்திருப்பேன் யோசிச்சு பாரு. அதான் மேமே அவங்க என்ன சண்டா அப்படின்னு இருக்கா. அதாவது அப்பா தான் தெளிவாக சொல்லி கொடுக்கணும் இப்படிலாம் இருக்கணும்டான்னு. அவங்க அப்பாவே இப்படி இருக்கையில அப்புறம் அவங்க எப்படிப்பா பிள்ளைகளை வளர்க்குற விதத்துல. ஆனா நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியல. வளர்க்குற விதத்துல பிள்ளைய எதுவும் புரிஞ்சுக்கணும். என்ன நாங்கெல்லாம் எப்படி எங்க அம்மா நானா எங்க அம்மாட்ட தான் வளர்ந்தேன். இந்த சூழ்நிலையும் நான் ஆனா உங்களாலேயும் உங்க அம்மா விட முடியல. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை ஷார்ப்பாக அம்மா உங்கள் அம்மாவை பற்றி எதுவுமே பேசாதம்மா மறந்துடுமான்னு சொன்னால் உங்களால் விட முடியல தானே. விட முடியல. அது ஒன்று விட முடியல. அப்புறம் வந்து உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தது எங்கள் அம்மாலாம் இப்படி தான் என்னால் மாற்றிக்க முடியாது. இப்போ திடீர்னு இது சப்பாத்தியில் புல்ஃபா செய்யுமா அது செய்யுமா இது செய்யுமா அப்படின்னா இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுப்பா எனக்கு இப்படி தான் உருளைக்கிழங்குனா இப்படி தான் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களால் மாற்றிக்க முடியல தானே. அதை எந்த மனுஷனாலையும் மாற்றிக்க முடியாது மம்மி. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக சொல்கிறீங்க. உங்களால உங்கள்கிட்ட எவ்வளவு மாத்திக்க முடிஞ்சது எவ்வளவு இருக்கு. குடும்பத்துல பாதிப்பு வரையில அதுல உற்சாரம் இருக்கிறது இல்லையா. இல்ல அது கொஞ்சம் இருக்கலாம். ஆனா உங்களாலே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்க அக்காக்களோ உங்க அக்கா மேல உள்ள பாசங்களோ உங்க அண்ணன் மேல உள்ள பாசங்களோ சத்தியமா குறையல. அதே மாதிரிதான் அவங்களும் அதே மாதிரிதான் அவங்களும் அவங்க அப்பா மேலேயோ அவங்க மேலேயோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க முழுசா விட்டுறோம்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அது ரத்தத்துல இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு பண்றது பண்ணி செய்யறது செஞ்சு ஒழுங்கா 2 பக்கமும் நல்ல பத்திரமா பாத்துக்கங்கன்னு. அது 2 பக்கமும் எல்லாராலையும் பாத்துக்க முடியாது மம்மி. கரெக்டா இருக்க ஆம்பளையிலே பாத்துக்கிறதுக்கு வீட்டுல சண்டை வருது. யோசிச்சு பாருங்க. இவங்க கொஞ்சம் கம்மி தான் மூளையில. அப்படிங்கல அவங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மம்மி வாழ்க்கை. நீங்க உங்களால நம்ம எல்லாரும் நம்ம கரெக்டானு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப உங்களுக்கு அம்மா வீடு எதுவும் செய்யல. ஆனா அம்மா வீடு நினைப்பு கண்டிப்பா இருக்கா இல்லையா இருக்கு. அது ஏன் வருது. அது பாசம். அது பிறந்த பாசம் என்னைக்கும் போகாது. அவங்க என்ன கொலையே பண்ணாலும் போகாது. அது மாதிரி பாசமாதான் வளர்த்தேன். அவளுக்கு என் மேல பாசமே கிடையாது. பாசமா அவளுக்காக எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் வளர்த்தேன். ஆனா அவளுக்கு என் மேல சுத்தமா பாசம்ங்கிறதே அப்படியெல்லாம் கிடையாது மம்மி. பாசம் இருக்கு. நீங்க உங்களுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க தெரியல. உங்களுக்கு அது தெரியல. அவளுக்கு கரெக்டான நேரத்துல பாசத்தை வெளிப்படுத்த தெரியல. ஆனா பாசம் இல்லாமலாம் இருக்காது யாருக்குமே. அதெல்லாம் சும்மா சொல்றது மேம். நாங்கெல்லாம் எங்க அம்மாவை பார்த்தா பயப்படுவோம். ஆனா எங்க அம்மா செய்யற செயல் கரெக்ட்னா அதை தான் பின்பற்றுவோம். புரியுதா. அம்மாவை பார்த்தா ஐயோ அம்மா பொல்லாதவா குடும்பக்காரி அப்படின்னு பயப்படுவோம். ஆனா அம்மா செய்யற செயல் காலையில எந்திரிச்சாக்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீடு வாசல் கூட்டி அங்க ஆறாங்கல் வந்திருக்கேல தக்காளி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி தக்காளியை பறிச்சு காலையில ப்ரூ காபி போட்டு வச்சு நான் மாசமா இருந்து புள்ள பத்திருக்கேல எல்லா வேலையும் பண்ணி வச்சிருவாங்க. இட்லியை வச்சு அப்ப அதெல்லாம் நினைக்கிற மாதிரி தோணுதுல்ல. அதெல்லாம் எப்படியும் நான் நடத்துற மாதிரி எல்லாம் இந்த ரிதன்யா கூட நடத்திருக்காது உண்மையில. இந்த காலத்துல வசதி இருந்தாலும் ஆனா ரிதன்யா தான் நல்ல தன்னோட முடிவை தான் தேடிச்சு பாவம். அந்த பிள்ளை இருந்திருந்தா ஊரு இதுக்கே அதோட பெருமை இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்காது. அந்த பிள்ளை உயிரோடு இருந்திருந்தா அதோட பெருமை இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்காது. அது செத்து இவ்வளவு தூரம் பெருமை அந்த பத்தியா பள்ளி செத்தம் செத்து இவ்வளவு தூரம் பெருமையாகணும்னு கடவுள் இதுன்னு இருக்காரு. கௌலியே சொல்லிடுச்சு. ஆமா கௌளி பகவானே சொல்லிட்டாரு அந்த மாதிரி. பாவம். ஆனா அது ஆத்மா சாந்தி அடையணும். ஆமா என்ன நம்ம நிறைய பேருக்கு இப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இப்ப நடக்குது. இன்னொருத்தன் பார்த்தேன் டெக்ஸ்பாஸ்காரன் இல்ல இன்னொருத்தன் பார்த்தேன். அவனும் அந்த பொண்டாட்டி மிலிட்ரிக்காரனா அதுவும் போட்டிருந்தாங்க. இன்னைக்குதான் பார்த்தேன் வீடியோல. அந்த அப்பா நல்லா இருக்காரு. சின்ன வயசா நல்லா இருக்கா. அவரே சின்ன வயசா இருக்காரு. அந்த பொண்ணுக்கு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருந்து மிலிட்ரிக்காரனா இந்த பொண்ணு அவனதான் கட்டி போயிருச்சேன் சரின்னு கட்டி வச்சாரான். அவரும் நிறைய நகையெல்லாம் போட்டிருக்காரு. 50 பவுன் நம்ம நகையெல்லாம் போட்டு கார் 35 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாம் பண்ணி கட்டியிருக்காரு. கட்டினா அந்த பையன் என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணன்னு தெரியல. அது எனக்கு விவரம் தெரியல. கடைசி பாத்தீங்கன்னா இது மிலிட்ரி கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல செத்து போச்சுன்னு சொல்லி திடீர்னு போன் பண்றாராம். பார்த்தா செக் பண்ணாக்க சரின்னு இது பண்ண என்ன காரணத்துக்காக செத்து போச்சுனாக்க அங்கேயே சொல்றாங்களா கார்டியா அரெஸ்ட் அப்படிங்கிறாங்களாம். எப்படி ஒரு 30 வயசு பிள்ளைக்கு கார்டியா அரெஸ்ட் வரும்.
அதுவும் லேடிஸ்க்கு வராதான் கார்டியா அரெஸ்ட். மெனோபாக்ஸ் ஆயிட்டு இருக்கவங்களுக்கு வராதான். இப்ப தூரம் நின்னவங்க இந்த எங்களை மாதிரி உள்ளவங்களுக்குன்னா வருமா? மென்சஸ் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு கார்டியா அரெஸ்ட் வரவே வராதான். அப்படின்னு அப்புறம் அவங்க வேணும் போஸ்ட்மார்ட்டம் இங்கேயே வந்து பார்த்தாக்கா அது தலையில அடி, நீ இங்கிட்ட அடி இங்கிட்ட அடின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துல வருதான். கார்டியா அரெஸ்ட்ன்னு சொல்லலையா இங்கே உள்ளவங்க. அது எது உண்மை எது போயின்னு தெரியல. அவரு ரொம்ப கொதிக்கிறாரு. அவர் நல்லா இருக்காரு பார்த்தா, நம்ம மாமா மாரி இருக்காரு பார்த்தா. அந்த பொண்ணோட அப்பாவா? அந்த பொண்ணோட அப்பா. ஆமா, அவருக்கு 50-57 வயசு தான் இருக்கும். 56-57 வயசு தான் இருக்கும். ஆனா நல்ல வசதியானவங்க அவருக்கு. பொண்ணு ஆக மொத்தம் இறந்து போச்சு. அது நல்ல உமா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அந்த பொண்ணு. நிறைய நடக்குது இப்ப. பொண்ணு கிடைக்கலங்கிறது கிடைச்சா இந்த மாதிரி பண்றாங்க என்ன. ஆனா அந்த மாதிரி இடத்துலதான் பொண்ணு கட்டுறவங்களும் கட்டுறாங்க. நல்லா வச்சுக்கிறவங்கள்ட்ட யாரும் கட்ட மாட்டேங்கிறாரு என்ன. அது ஒண்ணு முக்கியமா சொல்லணும். நல்லா வச்சுக்கிற இடத்துல யாரும் பொண்ணு கட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ன்னு போய் தான் கடைசி இந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் பொன்னியாட்சியெல்லாம் கேட்டுச்சா பார்த்துச்சான்னு தெரியல. இந்த கேரட்டு, தக்காளி, வெங்காயம் நறுக்கல அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். இதை அப்படியே மூடி கொண்டு வைக்க வேண்டியதேன். வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் மூடி கொண்டு வைக்க வேண்டியதேன். நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்டாச்சா? இட்லி வச்சேன். இட்லி வச்சு பசிச்சு சாப்பிட்டேன். நீ உனக்கு இட்லி இருக்கு சாப்பிட்டு. ஹாட் பேக்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னமோ கத்துது இல்ல, என்னது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.